யூடியூபர்ஸ்குள்ளேயே இப்போ மாறி மாறி ஸ்கேம் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியாணி மேன் அண்ட் இர்ஃபான்குள்ள நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இர்ஃபான் தன்னுடைய பணபலத்தால நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. கார் ஆக்சிடென்ட்ல இருந்தும் அவர் இப்படிதான் தப்பிச்சாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. இர்ஃபானும் அது எல்லாத்துக்கும் பதில் தர வகையில ஒரு வீடியோவும் வெளியிட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டு என் மேலதான் எல்லாரும் தப்பு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு பிரியாணி மேன். அண்ட் இப்போ டெய்லர் அக்கா அப்படிங்கிற பேர்ல டயாலு டிசைன்ஸ் பண்ற நிறைய ஸ்கேமை நான் எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படிங்கிற விதத்துல யூடியூப்ல நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாரு. இதுக்கு தயாலு டிசைன்ஸ்ல இருந்து அவங்களுக்கு ரிப்ளையும் வந்திருந்தது. இது எல்லாத்துக்கும் அப்புறமா பிரியாணி மேன் ஃபேன்ஸ் கமெண்ட்ஸ்லயே நிறைய பேர் அவருக்கு ஆப்போஸா பேசியிருந்ததுனாலயே எல்லாரும் என்னதான் தப்பு சொல்றாங்க, நான் தான் எல்லாருக்கும் தப்பா தெரியுறேன், 3 வருஷமாவே என்ன மட்டும் ஏன் ஹேட்டட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் லைவ்ல நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்த போது ரொம்பவே எமோஷனல் ஆகி திடீர்னு அவர் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருந்தாரு. என்ன இவர் லைவ்ல இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் அப்படின்னே சொல்லலாம். அவர் அப்படி ட்ரை பண்ணும் போதே அவங்களுடைய அம்மா வந்து தடுத்து நிறுத்தி நிறைய அவங்கள திட்டி இந்த மாதிரிலாம் பண்ணாத, யூடியூபே உனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவரை அழைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி லைவ்ல அவர் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு எல்லாருக்கும் பெரிய ஷாக்கிங்கா இந்த விஷயம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோஷியல் மீடியா அப்படிங்கிறது நம்மளுடைய பொழுதுபோக்கா இருந்த ஒரு காலத்தை தாண்டி இப்போ எல்லாருக்கும் இதுதான் லைஃப் அப்படிங்கிற நிலைமைய எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் அவங்களுடைய லைஃப் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவங்கவுங்களுடைய லைஃப்பை ஃபுல்லாகவே எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக இது மாறிக்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியா முன்னாடி பண்ணதுனால எல்லாருக்கும் இப்போ ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.